ரத்தனவேல் அவர்கள் எவ்வளவு திறமைசாலி கெட்டிக்காரர் என்பதை அவர் இந்த சங்கம் நடத்துகின்ற அந்த பான்மையில் இருந்து மாத்திரமல்ல, அவர் கருதி இருக்கின்ற சில எண்ணங்களை எப்படியெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள எத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகிறார், எவ்வளவு தந்திரங்களை கையாளுகிறார் என்பதை உங்களை எல்லாம் விட நான் மிக அதிகமாக அவரோடு நெருங்கி பழகி உணர்ந்திருப்பவன். அதற்கு பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன், வியாபார தந்திரம் என்ற அந்த சொற்றொடருக்கு பொருளே இதுதான் போலும் என்று அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அந்த அளவிற்கு தன்னுடைய காரியங்கள் என்றால் தனக்காக என்று இல்லாத, தான் சார்ந்திருக்கின்ற, தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த அமைப்புக்கு மாத்திரமல்ல, இந்த அமைப்பின் சார்பாக தமிழகத்தில் இருக்கின்ற வணிக பெருமக்களுக்கு உதவிட வேண்டிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை நல்ல முறையிலே அணுகி ஒரு முறைக்கு பல முறை எடுத்து சொல்லி சந்திக்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அதை பற்றி நினைவூட்டி அதை சாதித்துக் கொள்வதிலே அவர் பெரும் திறமைசாலி. எந்த இடமாக இருந்தாலும் என்று சொல்லுகிறேனே, சில நேரங்களில் நான் தங்கியிருக்கின்ற விடுதியில் இருந்து புறப்படும் பொழுது நூற்றுக்கணக்கானவர்களை சூழ்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு விண்ணப்ப மனுவை நீட்டிக்கொண்டே இருப்பார்கள். சில பேர் கைத்தறி ஆடைகளை கழுத்தில் போட்டு நிரப்பிக் கொண்டிருப்பார்கள். சிலர் கைகளிலே மாலைகளுடன் என்று அதை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே கூட இதுதான் சமயம் என்று என்னிடத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை பற்றி பேசுகின்ற அந்த வாய்ப்பை நழுவ விடாதவர் தான் நம்முடைய அருமை நண்பர் ரத்தனவேல் அவர்கள் என்பதை உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி வைக்கின்றேன். அதனால்தான் அவர் இந்த துறையிலே இவ்வளவு பெரிய வெற்றிகளை காண முடிந்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள் காலையிலே மதுரை மாநகரத்திலே தொடங்கப்பட்ட உழவர் சந்தையை பற்றி. அந்த உழவர் சந்தை வந்த வரலாறு என்ன என்பதை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். நான் காலையில் இங்கு பேசும்பொழுது கூட சுட்டி காட்டினேன், ஆனால் முழுமையாக சொல்லவில்லை. இந்த ஆண்டு நடப்பாண்டிற்கான வரவு செலவு திட்டம், பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை நான் சட்டப்பேரவையிலே படித்த பொழுதே குறிப்பிட்டிருக்கின்றேன். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களை அவர்களே விற்று இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த வாணிபத்தை தமிழகத்திலே பல இடங்களில், நூற்றுக்கணக்கான இடங்களில், ஏன் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே கூட விற்பனை செய்கின்ற வசதிகளை செய்ய திட்டம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது என்று வரவு செலவு திட்டத்திலே அறிவித்தேன். அதைத்தான் இன்றைக்கு மதுரை மாநகரத்திலே தொடங்கி வைக்கிறோம் என்று குறிப்பிட்டேன். ஆனால் இதற்கு இன்னொரு தொடக்கமும் உண்டு. இங்கே ரத்தனவேல் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அதே போல நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே உள்ள வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தையும் அழைத்து தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் கடந்த ஆட்சி காலத்திலே, கடந்த ஆட்சி காலம் என்றால் கழக ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டு நாமக்கல்லார் மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மாளிகையின் மண்டபத்தில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள், வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே அவைகள் இணைக்கப்படும், அது பற்றி சிந்திக்கப்படும் என்று சொன்னபோது இந்த கருத்தை அந்த கூட்டத்தில் வர்த்தகர்கள் சார்பாக எடுத்து வைத்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த ஒருவர் உண்டென்றால் அவர்தான் நம்முடைய நண்பர் ரத்தனவேல் அவர்களை நான் இங்கே மறந்துவிட முடியாது. அவர்கள் இந்த கருத்தை சொன்ன பிறகு அது என்னுடைய மனதிலே பதிந்து நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டு இன்றைக்கு உழவர் சந்தை மதுரை மாநகரத்திலே உருவாகி இருக்கின்றது. இப்படி பல கருத்துக்களை என்னிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலும் ஆர்வமும் உள்ளவர்கள் பலர் உண்டென்றாலும் நம்முடைய
பிடிஆர் அவர்கள் இங்கே எடுத்துக்காட்டியதை போல அடிக்கடி என்னிடத்தை நெருங்கி கடிதம் மூலமாக அல்லது உரையாடல் மூலமாக அல்லது விவாதம் மூலமாக என்னுடைய மனதில் இந்த கருத்துக்களை பதிவிக்கக்கூடியவர்கள் இருவர். அதிலே முதலாம் அவர் ரத்தனவேல் அவர்கள், இரண்டாம் அவர் என்னுடைய அருமை நண்பர் சொக்கர் அவர்கள்.